வணக்கம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு எளிய மருத்துவ குறிப்பு தொடர் விக்கல். இந்த தொடர் விக்கல் ஒரு சிலருக்கு வரும். இந்த விக்கல் வந்தது என்ன, அதாவது நெஞ்சு பகுதி நடு மைய பகுதியில் உணவு குழாயில் எரிச்சல் தாங்க முடியாத அளவுக்கு எரிச்சல் உண்டாக்கிவிடும். இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, தொடர்ந்து பேசும்போது அவங்களுக்கு புகஞ்சு இரும்பலும் வரும். தொண்டைக்குழி அப்படியே அடைக்கும். அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இதுக்கு ஒரு எளிய மருத்துவம் என்ன அப்படின்றது பார்க்கலாம். இப்போ பார்க்கக்கூடியது கருப்பு சீரகம். நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா இந்த கருப்பு சீரகம் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஹிந்து உப்பு. இந்த ஹிந்து உப்பு இதுக்கு ஒரு முறை இருக்குங்க. இந்த முறையில் நம்ம இது செஞ்சு சாப்பிட்டோம்னா இந்த தொடர் விக்கல் சரியாயிடும். அதுதான் இப்போது என்ன முறை அப்படின்னு சொல்கிறேன். இப்போது பார்த்தது கருப்பு சீரகம், ஹிந்து உப்பு. மண் சட்டியில் லேஸ் அனல் வச்சு இந்த கருஞ்சீரகம் ஒரு 100 கிராம் வாங்கி லேசாக அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். முதல்ல இந்த சீரகம் கையில் ஒரு பிடி அப்படியே போட்டு கை வச்சு பார்க்கணும். அப்பப்போ ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் தான் இது வறுக்கிறது. லேசாக பொரித்து எடுத்துக்கணும். அதிகமாகவும் பொரிக்கக்கூடாது. இது சூடு பட்டால் வாசனை கம்மன்னு மிக அருமையாக வாசனை தூக்கும். அப்போ நம்ம கை தொட்டு பார்க்கணும். பார்த்திங்கன்னா அது சூடாகிடுச்சுன்னா அந்த பொருள் எடுத்து விட வேண்டியது தான். எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி போட்டுட்டு எடுத்து இது ஆற வச்சு இடித்து சூர்ணம் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது பண்ணிவிட்டு ஹிந்து உப்பு ஒரே ஒரு சிட்டிக்கை. இப்போ ஒரு கிளாஸ் மோருக்கு நம்ம என்ன அளவுக்கு உப்பு போடுவோமோ அதே மாதிரி தான் இதில் ஒரே ஒரு சிட்டிக்கை தான் இந்த ஹிந்து உப்பு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சிட்டிக்கை போட்டால் போதும் அளவு. ஆனால் மோர் மட்டும் எக்காரணம் கொண்டும் புளிப்பு இருக்கக்கூடாது. புளிப்பு இல்லாமல் புதுசு மோராக இருக்கணும். 2 நாள் 3 நாள் மோரெல்லாம் செயல்பாடு செய்யாதுங்க. மோர் புளிப்பு இல்லாமல் இருந்தாக்கா மிக அற்புதமாக வேலை செய்யும். இப்படி செஞ்சு சாப்பிடும்போது ஒரு நாளைக்கு 2 வேளை 2 கிளாஸோ அல்லது 3 முறை சாப்பிட்லாம். சாப்பிட்டிங்கன்னா 3 நாட்களில் எப்படிப்பட்ட தொடர் விக்கல் இருந்தாலும் சரி அதெல்லாம் சுத்தமாக சரியாயிடும். இது முறையான ஒரு முறை. இந்த முறை வைத்தியம்னு சொல்லுவாங்க. அப்படி தான் இதெல்லாம். இதுதான் மெடிசன். இது செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு எந்த பக்க விளைவும் கிடையாது. இது அப்படியே விட்டிங்கன்னா நெஞ்சில் எரிச்சல் நெஞ்சு அரைக்கும். நெஞ்சு பகுதியில் உணவு குழாயில் நிறையா ரணங்கள் வச்சிடும். இது ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் 1 வருஷமாக எனக்கு விக்கல் வருது, 2 வருஷமாக விக்கல் வருதுன்னா இவங்களுக்கெல்லாம் கூட இது சரியாகும். இதே 1 மாதமாக நிறையா விக்கல் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் சரியாகும். மிக எளிய ஒரு மருத்துவ குறிப்பு. இந்த முறை சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பரிபூர்ணமாக குணம் காணலாம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.